வாழ்க வளமுடங்க. நான் பொரி வடை செய்ய போகிறேன். பொரி வந்து சாமி படைக்க வாங்க மீந்து போச்சுன்னா இந்த மாதிரி வடை செஞ்சு சாப்பிட்லாங்க. பசங்களுக்கும் செஞ்சு கொடுக்கலாம். நான் இதால் 1 கிலோ எடுத்துருக்கேன். இப்போ வந்து இதில் வந்து பொரி முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம். இந்த பொரியை நனைச்சிட்டு இப்படியே நல்லா தண்ணி இல்லாமல் புழிஞ்சிருங்க. இந்த பொரியில் இங்கே பாருங்கள், நைஸாக அரிஞ்சது வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டலாம். காரத்துக்கு சிவப்பு மிளகா பொடி போட்டுக்கோங்க. நான் 1 ஸ்பூன் அளவுக்கு போடுறேன். அப்புறம் 1 ஸ்பூன் வந்து பெருஞ்சீரகம் பொடி, ஜீரக பொடி, பெருங்காய பொடி 1/2 ஸ்பூனு, கடலை 4 ஸ்பூன் கடலை மாவு, பச்சரிசி மாவு 4 ஸ்பூன், உப்பு வந்து ஏற்கனவே பொரியில் உப்பு இருக்குங்க. இதுக்கு தேவையானது மட்டும் உப்பு போட்டுக்குங்க. இப்போ வந்து தண்ணி ஊற்றாமல் இது பிசைஞ்சிக்கலாம். உங்களுக்கு காரம்லாம் எப்படி வேணும் பார்த்துக்குங்க. நான் காரப்பொடியெலாம் போட்டிருக்கேன், பச்சை மிளகாலாம். தண்ணியை வந்து கொஞ்சமாக தெளிச்சுக்குங்க. அப்படி தெளிச்சுட்டு இப்படி பிசைஞ்சு பாருங்கள். தண்ணி ஊற்றாமல் இதுமாதிரி கொஞ்சமாக ஊற்றிட்டு இதுமாதிரி பிசைஞ்சிட்டு இந்த பாருங்கள், இந்த அளவுக்கு பிடிக்குத பாருங்கள். நம்ம வந்து வடை தட்டுற மாதிரி கரெக்டாக இருக்குது. இப்போ வானல் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதுமாரி பால் பிடிச்சிக்கிங்க. உங்களுக்கு பெரிய வடையாக வேணால் பெரிய பால் பிடிச்சிங்க, சின்ன வடை வேணுன்னா சின்னதாக பிடிச்சிக்கிங்க. நல்லா சூப்பராக இருக்குங்க. பொரியை வந்து வீணாக்காதீங்க. இந்த வருங்க, நல்லா எண்ணெய் காஞ்சிச்சு. இந்த வரும் அதனாலும் பிடிச்சிக்கிங்க. இந்த வரும் சின்னதாக. இப்போ பாருங்க, நல்லா வேக வச்சுட்டு திருப்பிக்கிங்க. இந்த பாருங்க, ப்ரௌன் கலராக நல்லா செவந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். வடையை எடுத்து ஒரு வச்சிடலாங்க. பொரி வடை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.